சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இன்றைக்கு தரம் 8 மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடத்தில சேர்வைகள் பற்றி படிக்க போறோம். நாங்க கடைசியாக எங்களோட வகுப்புல என்ன பார்த்தனாங்கன்றத முதல்ல பார்த்து கொண்டு பிறகு சேர்வைகளை பற்றி பார்ப்போம். நாங்க இறுதியாக எங்களோட வகுப்புல மூலகங்கள் பற்றி படிச்சிருக்கோம். நாங்க இப்ப என்ன பாடம் படிச்சு கொண்டிருக்கிறோம்? சடப்பொருளினுடைய இயல்புகள். பதில இருக்கிற சடப்பொருளாக இருக்கிற மூலகங்கள். சரியா? அப்ப என்னென்ன மூலகம் பார்த்தனாங்க? முதல்ல மூலகம் என்றா என்னன்னு பார்த்தனாங்க. பௌதீக அல்லது இரசாயன ரீதியாக மேலும் வேறு பதார்த்தமாக பிரிக்க முடியாத ஒரு குறித்த இயல்பை கொண்டவை மூலகங்கள். மூலகங்களுக்கு நாங்க உதாரணமாக இதுவரைக்கும் ஏறத்தாழ 120 மூலகம் இருந்தாலும் உங்களோட புத்தகத்தில தரமட்டு மாணவர்களுக்காக தரப்பட்டிருக்கிறது ஒரு 8 மூலகம் தான். கந்தகம், குளோரின், இரும்பு, செம்பு, கார்பன், இரசம், அலுமினியம் மற்றும் நாகம். சரி, அப்ப இந்த 8 மூலகம் தான் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. இந்த 8 மூலகங்கள் மட்டுமில்ல 120க்கு மேல இருக்கிறது. உங்களுக்கு இந்த சாதாரணமா இந்த எட்டு மூலகம் பாடமா இருந்தாலே போதும். மூலகங்களுக்கு உதாரணம் தருகிறதா நீங்க இதுல கடைசி 4வது எழுத தெரிஞ்சிருக்க வேண்டும். 8 மூலகம் இருக்குது. கடைசி 4 மூலகம் கந்தகம், கார்பன், இரசம், அலுமினியம், நாகம் என்று ஏதோ 4 மூலகமாவது எழுத தெரிஞ்சிருக்க வேண்டும். சரியா? அப்ப மூலகம் பற்றி நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அதே மாதிரி சேர்வைகள் பற்றியும் பார்த்திருக்கோம். சேர்வைகள் என்றா என்னது? இந்த நாங்க சொன்ன மூலகங்கள் எல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்டவை சேர்ந்தா உருவாகிறது தான் இந்த சேர்வைகள். இப்ப உதாரணமாக ஒரு இரும்பு என்ற மூலகம் ஒரு கந்தகம் என்ற மூலத்தோடு சேர்ந்து அந்த ரெண்டும் சேர்ந்தா உருவாக்கப்படுகின்ற சேர்வை இரும்பு சல்பைட்டு. அப்ப அது இரும்பு கந்தகம் என்பது தனித்தனியாக மூலகம். இரண்டும் சேர்ந்து உருவாகின்ற இரும்பினுடைய சல்பைட்டு என்பது சேர்வை. சேர்வைகள் என்றால் என்ன? மூலகங்கள் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மூலகங்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்துல சேர்ந்து என்னத்தை உருவாக்கும்? சேர்வைகளை உருவாக்கும். சேர்வைகளுக்குரிய உதாரணங்களும் நாங்க இறுதியாக பார்த்திருக்கிறோம். சேர்வை என்றா செப்பு சல்பேட்டு, சோடியம் குளோரைட்டு, குளுக்கோசு, கல்சியம் கார்பனேட்டு, சோடியம் ஐதரோக்சைடு. இதை விட கார்பனீரோக்சைடு ஒரு சேர்வை, நீர் என்பது ஒரு சேர்வை. இப்படி சேர்வைகள் பல மில்லியன் கணக்காக இருக்கும். ஏன் சேர்வைகள் பல மில்லியனாக இருக்குது? மூலகங்கள் 120 அப்படித்தான் இருக்கு. 120க்கு மேல வந்துட்டுது. ஏறத்தாழ 120 இருந்தாலும் சேர்வைகள் மில்லியன் கணக்கில உருவாகி இருக்கு. எதனால? மூலகங்கள் ஒன்றோட ஒன்று சேர்ந்து உருவாகிறதுனால அந்த 120ம் என்ன செய்யுது? ஒன்றோட ஒன்று மாறி மாறி சேர்ந்து பல மில்லியன் கணக்கான சேர்வைகளை அங்க உருவாக்கி கொடுக்கும். சரியா? உதாரணமா இந்த ஒட்சிசன் என்கிற ஒரு மூலகம் கார்பனோட சேர்ந்து கார்பனீரோக்சைடாக, ஹைட்ரசனோட சேர்ந்து H2O என்று நீராக. சரி, அப்படி ஒட்சிசன் பல்வேறு மூலகத்தோடைய சேர்ந்து நிறைய சேர்வைகளை உருவாக்குறத நீங்க படிப்பீங்க. இனி 9ஆம் ஆண்டுல போய் திரும்பவும் இதே மாதிரி தடப்பொருட்கள், மூலகங்கள், சேர்வைகள் இது எல்லாமே மறுபடியும் நீங்க படிக்க வேணும். இப்ப இங்கேயே உங்களுக்கு சேர்வைகள் சிலருந்த உதாரணங்களை நீங்க மனப்பாடம் செய்து கொள்ள வேணும். இப்ப செப்பு சல்பேட்டு, சோடியம் குளோரைட்டு, குளுக்கோசு, கார்பனீரோக்சைடு, கல்சியம் கார்பனேட்டு. சரியா? அப்ப இதுகளை நீங்க இலகுவாக ஞாபகத்துல வைத்துக் கொள்ள முடியும். இப்ப இந்த மூலகத்துல கேள்வி வார மஞ்சள் நிறமாக திண்மமாக காணப்படுகின்ற மூலகம் எது? கந்தகம். சரி, அதே மாதிரி வாயு நிலையில இருக்கிற ஒரு மூலகம் சொல்லணும்னா குளோரின். குளோரின் வாயு.
சரியா? அதே மாதிரி நீல நிறத்தில் காணப்படுகின்ற ஒரு சேர்வையை சொல்லலாம் செப்பு சல்பேட்டு. ஆய்வுக்கூடத்துல பார்த்திருப்பீங்கள் அல்லது உங்களோட பாட புத்தகத்துல அந்த மூலகங்களும் அந்த சேர்வைகளுக்கு உரிய படங்கள் தரப்பட்டு இருக்கு. இப்ப நீங்க ஆய்வுக்கூடத்துல பார்க்காதாக்கள் நேரடியா உங்களோட புக்ஸ்லயே பார்க்க முடியும். எல்லாருக்கும் இலவசமா புக்ஸ் கொடுத்துருக்குத்தானே, எல்லார்ட்டையும் இருக்கும், நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். சரியா? அப்ப இன்றைக்கு நாங்க பார்க்க இருக்கிறது சில சேர்வைகளும் அந்த சேர்வைகளை என்னென்ன மூலகங்கள் உருவாக்கி இருக்கு அதுதான் அடங்கியுள்ள மூலகம். உதாரணமாக நான் இரும்பு சல்பேட்டு சொன்னேன், அதுல இரும்பும் கந்தகமும் அடங்கியுள்ள மூலகம். நான் இதுல சோடியம் குளோரைட் எழுதுனா சோடியமும் குளோரினும் ஆகிய மூலகங்கள் இரண்டும் சேர்ந்து இந்த சேர்வையை உருவாக்கி இருக்கு. காபனீரொட்சைடு எழுத போறனாக இருந்தால் அங்க என்னென்ன மூலகம்? கார்பனும் ஒட்சிசனும் சேர்ந்திருக்க வேண்டும். ஆகவே நாங்க இந்தியால சேர்வையும் அதுக்குரிய மூலகத்தையும் அட்டவணைப்படுத்தும். இப்படி ஒரு அட்டவணையை நீங்க போட்டுக்கொள்ளும். சரியா? சேர்வை அடங்கியுள்ள மூலகம் சிம்பிளா ஒரு அட்டவணை போட்டுக்கொள்ளுங்க. அட்டவணையா போடாட்டியும் பக்கத்துல சேர்வை அடங்கியுள்ள மூலகம் மட்டும் போட்டுக்கொள்ளுங்க. இந்த ரூலர் இருக்கு தானே, ஒவ்வொரு ரூல்லையும் நீங்க எழுதி கொள்ளலாம். சேர்வையை போட்டுட்டு டேஷ் பண்ணி என்னென்ன மூலம், அடுத்த சேர்வை டேஷ் பண்ணி என்னென்ன மூலம், நீங்க குழப்பி எழுதக்கூடாதுக்காக அட்டவணையாக போட்டு காட்டும். சரியா? அப்ப நாங்க பார்ப்போம் இதுல எது முதலாவது சேர்வை. முதலாவதாக நாங்க பார்க்கிறது செப்பு சல்பேட்டு. எழுதி கொள்ளுங்க. ஒன்று செப்பு சல்பேட்டு. சரியா? செப்பு சல்பேட்டுல அடங்கி இருக்கக்கூடிய மூலகங்கள். செப்பு சல்பேட்டுல அதுல குறியீடு உங்களுக்கு தேவையில்லை. குறியீடு நீங்க தரம் 9ல போய் படிப்பீங்க. அதுல செப்பு என்ற மூலகம் இங்கே இருக்கு. செப்பு சல்பேட்டுக்குள்ள சல்பர், சல்பர் என்பது கந்தகத்தினுடைய பெயர். சல்பர் என்பது இங்கிலீஷ்ல நாங்க சல்பர் என்று சொல்றோம், தமிழ்ல கந்தகம் என்று சொல்லுவோம். சல்பேட்டுல கந்தகமும் இருக்கு ஒட்சிசனும் இருக்கு, அது ரெண்டும் சேர்த்ததுதான் சல்பேட்டு. சல்பேட் என்று சொல்லுவது கந்தகமும் ஒட்சிசனும் சேர்ந்திருக்கு. அப்ப நாங்க இதுல கந்தகம், கந்தகம் மற்றது என்ன இருக்கும்? ஒட்சிசன். ஒட்சிசன் ஆகிய மூலகங்கள் காணப்படுகிறது இந்த செப்பு சல்பேட். இரண்டாவது சேர்வை எழுதி கொள்ளுங்க, சோடியம் குளோரைடு. சோடியம் குளோரைடு. சோடியம் குளோரைடு என்ற வார்த்தை உங்களுக்கு அதிகம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது தெரியும். தரம் 6ல இருந்து கரையுப்புக்கு பேர் சோடியம் குளோரைடு என்று படிச்சு கொண்டு வாரீங்க. தரம் 7ல படிச்சிருப்பீங்கள். உப்பளங்கள்ல கரியுப்பு இருக்கு, கரியுப்புன்ற பெயர் சோடியம் குளோரைடு. இது இரசாயன பெயர், அதுவும் உங்களுக்கு வரலாம். கரியுப்பினுடைய இரசாயன பெயர் என்ன? சோடியம் குளோரைடு. இது நாங்க ஆய்வுக்கூடத்துல அதை நாங்க உப்புன்னு சொல்றதுக்கு பதிலா சோடியம் குளோரைடு தான் யூஸ் பண்றோம். வழக்கமா சொல்லிக்கல சோடியம் குளோரைடுன்னு சொல்லுவோம், ஆனா அது எங்களோட உப்பு. சரியா? ரைட். அப்ப சோடியம் குளோரைட்ல குளோரைட், அப்ப குளோரின் என்கிற மூலகம் இருக்கு.
அந்த மூலகத்தினுடைய பெயர்கள் சேர்ந்துதான் பிள்ளைகள் அந்த சேர்வையில பெயர் வரும். இதுல சோடியம் குளோரைட் என்பது சோடியம் என்கிற ஒரு மூலகம். அப்ப சோடியம் என்கிற மூலகத்தின் பெயர் நீங்க மூலகம் படிக்க தெரியாது. ஆனா இதுல சேர்வைகளுக்கு உதாரணமா வரைக்குள்ள இதுல சொல்றேன் சோடியம் என்றது ஒரு மூலகம். நாங்க கந்தகம் என்றது செப்புன்றது மூலகம் மாதிரி சோடியம் என்றதும் ஒரு மூலகம். இப்ப நீங்க ஏற்கனவே 8 மூலகம் படிச்சிருக்கிறீங்க. அதை விட எக்ஸ்ட்ராவா நீங்க இதுல சோடியம் என்ற மூலகமும் தெரிஞ்சிருக்க வேண்டும். சரியா? சோடியம் அடங்கியுள்ள மூலகம் ஒன்று அடங்கியுள்ள மூலகம் சோடியம். குளோரைட்ல என்ன இருக்க வேணும்? குளோரின். சோடியம் குளோரின். சோடியமும் குளோரினும் சேர்ந்து சோடியம் குளோரைட்டை உருவாக்கும். சரியா? இதை எழுதிக்கொள்ளும். மூன்றாவது சோடியம் ஐதரோட்சைடு. சோடியம் ஐதரோட்சைடு. சோடியம் ஐதரோட்சைடுல இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும் சோடியம் என்றது ஒரு மூலகம். அடங்கியுள்ள மூலகத்துல முதலாவது போடுங்க சோடியம். இந்த பேர்ல பாருங்க ஐதரோட்சைடு. ஐதரசன் ஒட்சிசனும் சேர்ந்தா ஐதரோட்சைடு. ஐதரசன் ஒட்சிசனோட சேர்ந்தா ஐதரோட்சைடு சேர்த்து எழுதி. அப்ப இதுல என்னென்ன மூலகம் இருக்கு? இதுக்குள்ள ஐதரசன் ஒட்சிசன். ஐதரசன் ஒட்சிசன் ரெண்டும் சேர்ந்து ஐதரோட்சைடாக இருக்கு. ஆகவே இருக்க மூலகங்கள் ஒன்று ஐதரசன் சம ஒட்சிசன். ஐதரசன் ஒட்சிசன். அடுத்தது கார்பனீரொட்சைடு வாயு. சரியா? கார்பனீரொட்சைடு. கார்பனீரொட்சைடு என்பது ஒரு வாயு. சரியா? கார்பனீரொட்சைடு என்பது ஒரு வாயு. அதுல என்னென்ன இருக்க வேண்டும்? கார்பனும் ஒட்சிசன். கார்பன் நீர் ஒட்சைடு. கார்பன் 2 நீர் ஈர் இரண்டு ஒட்சைடு தான் கார்பனீர் ஒட்சைடு சொல்றோம். பாருங்க அந்த குறியீடு CO வாயு தானே சொல்லுறேன். கார்பன் ஈர் ஒட்சைடு. கார்பனீர் ஒட்சைடு சேர்த்து சொல்லு. சரி, அதுல குறியீடு CO2. கார்பன் ஈர் ஒட்சைடு. CO தனியே இருந்தா அது கார்பன் ஓர் ஒட்சைடு. CO இருக்கு ஒரு சேர்வை, அது கார்பன் ஓர் ஒட்சைடு. கார்பன் ஓர் ஒட்சைடு. இது கார்பனீர் ஒட்சைடு. சரியா? ரைட். இது உங்களுக்கு வேணாம் கார்பன் ஒட்சைடு. இது கார்பனீர் ஒட்சைடு. அப்ப என்னென்ன மூலகம் இருக்கு? C என்றா கார்பன், O என்றா ஒட்சிசன். எழுதிக் கொள்ளுங்க. அடங்குல கார்பன்,
கார்பன் ஒட்சிசன். கார்பன் ஒட்சிசன் ஆகிய மூலகங்கள் அடங்கி. அடுத்தது நீர். நீர் என்றது ஒரு சேர்வை. நீருக்குரிய இரசாயன குறிப்பு H2O. இரண்டு ஐதரசன் H என்றா ஹைட்ரஜன், H ஐதரசன் இரண்டு, ஒட்சிசன் ஒன்று, கீழே ஒன்று போடல அது ஒரு ஒட்சிசன். சரியா? அப்ப இதுல ஏச்சும் ஓவும் வந்து ரெண்டு மூலகங்கள் தான் இருக்கு. ஏச்சும் ஓவும். அப்ப என்னென்ன மூலகம்? ஐதரசன், ஓண்டா ஒட்சிசன். கொள்ளுங்க. ஐதரசன் ஒட்சிசன். ஐதரசன் ஒட்சிசன் ஆகிய அந்த அட்டவணையை நீங்க போட்டிருப்பீங்க. இதுல இருந்து உங்களுக்கு சேர்வைகள்ல என்னென்ன மூலகம் இருக்கு என்றது விளங்கி. சரியா? அப்ப இதை நீங்கள் பாடமாக்கி வச்சிருந்தாலும் சரி, அல்லது இந்த சேர்வைகளை நீங்க கட்டாயம் சேர்வைகளுடைய பேர்களை வந்து பாடமாக்கி வைக்கணும். செப்பு சல்பேட்டு, சோடியம் குளோரைட்டு, சோடியம் ஹைட்ராக்சைடு, கார்பனேட் நீர், கால்சியம் கார்பனேட்டு, ஐதரசன் சல்பேட்டு, இதெல்லாம் சேர்வைகளுக்கு உதாரணங்கள். இப்ப நீங்க அதுகளை ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டும். இப்ப அடுத்ததாக நாங்க பார்க்க இருக்கிறது, இப்ப நாங்க சேர்வைகள் என்னென்ன விளங்கிட்டு தானே உங்களுக்கு சேர்வைகளுக்கு உதாரணம் தெரியும், சேர்வைகள்ல என்னென்ன மூலகங்கள் இருக்குன்றது தெரியும். ஆகவே உங்களுக்கு இதுல இப்ப டவுட் வர்றதுக்கு வாய்ப்பு. நம்ம சேர்வைகளை பார்த்து சேர்வையில என்னென்ன மூலகம் இருக்குன்னு பார்த்துருக்கோம். அடுத்ததாக நாங்க என்ன பார்க்க வரோம், தடப்பொருளினுடைய பல்வேறு பௌதீக இயல்பு. தடப்பொருள் என்றா என்னென்ன தெரியும் உங்களுக்கு, மூலகங்கள் தெரியும், சேர்வைகள் தெரியும். இப்ப அந்த மூலகங்கள் தடப்பொருட்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்ப அதுல அவற்றினுடைய இயல்பு எப்படி இருக்கும், அதன் கலர் எப்படி இருக்கும், அடர்த்தி எப்படி இருக்கும், நொறுங்குமா நொறுங்காதா, வெண்மையாக இருக்குமா, கடினமாக இருக்குமா, அல்லது இழுபடுமா, ரப்பர் மாதிரி ஈயுமா, பளபளப்பா மினுங்குமா, அதுதான் பிள்ளைகள் பௌதிக இயல்பு. உங்களுக்கு பௌதிக இயல்புன்றா சில விட அந்த வார்த்தை வந்து சில விட கடினமாக இருக்கும் விளங்குவது. சயின்ஸ்ல முக்கியமா உங்களுக்கு சில வார்த்தை பிரயோகங்களை விளங்கி கொள்வது கடினமாக இருக்கு. இப்ப அந்த பௌதீக இயல்புன்னு நாங்க சொல்றது இயல்பாக நாங்க கதைக்கிற விஷயங்களை வச்சு உங்களுக்கு விளங்க வைக்க முடியும். இப்ப நாங்க ஒரு வன்மையாக இருக்குது அல்லது பளபளன்னு இருக்குது, அதை நாங்க எப்படி சொல்லுவோம் இல்ல விஞ்ஞானத்தில், இது ஒரு பௌதீக இயல்பு. இப்ப ஆபரணங்கள் பளபளப்பாக இருக்குது, அது ஆபரணத்தினுடைய பௌதீக இயல்பு. சரியா? அந்த பௌதீக இயல்புன்னா என்னன்னு உங்களுக்கு விளங்க வரும். ஒரு மூலகம் அல்லது ஒரு சேர்வை அல்லது ஒரு சடப்பொருளுக்கு, சடப்பொருள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அது திண்ம பொருளாக இருக்கலாம், அல்லது அது திரவ பொருளாக இருக்கலாம், அல்லது ஒரு வாயுவாக இருக்கலாம். சடப்பொருள் எந்த நிலையில வேண்டுமென்றாலும் இருக்கலாம். அதன் இயல்புகள் எப்படி இருக்கும் என்றதுதான் நாங்க பார்க்க இருக்கிறோம். அப்போ உங்களோட புத்தகங்கள் இருந்தா எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாருக்கும் புக்ஸ் தந்திருப்பினும் நீங்க புத்தகத்தையும் பார்த்து சொல்றதையும் கேட்டாதான் உங்களால அதை விளங்கி கொள்ள முடியும். சரியா? அப்ப எல்லாரும் புக்ஸ் வச்சிருக்க வேணும். ஒரு புத்தகத்துல இருக்கிற 56வது பக்கத்துல ஒரு அட்டவணை தரப்பட்டிருக்கு, அதை நீங்க பாருங்க. ரைட்.
சடப்பொருட்களின் பல்வேறு பௌதீக இயல்புகள். பல்வேறு பௌதீக இயல்பு. வெவ்வேறு பதார்த்தங்கள் வெவ்வேறு பௌதீக இயல்புகளை கொண்டுள்ளன. அதாவது ஒவ்வொரு பதார்த்தமும் வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்கு இரும்பும் சாதாரண கண்ணாடியும் ஒரே மாதிரி இருக்காதானே பிள்ளைகள்? அதுக்கு வேற இயல்பு, இதுக்கு வேற இயல்பு. அதுதான் சொல்லப்படும். வெவ்வேறு பதார்த்தங்களுக்கு வேற வேற பௌதீக இயல்பு தான் இருக்கு. தண்ணி நீர் வித்தியாசமாக இருக்கிறது, தேங்காய் எண்ணெய் வித்தியாசமாக இருக்கிறது. ரெண்டும் திரவமாக இருக்கலாம், ஆனால் வேறு வேறு இயல்பாக இருக்குது. அதை பார்க்க கண்ணுக்கு பார்த்தாலே நீர் வெண்ணிறமாகவும் தேங்காய் எண்ணெய் லேசான பசிய மஞ்சள் நிறமாகவும் எங்களுக்கு இனங்காண தெரிகிறது. அப்ப அதனுடைய நிறம் வித்தியாசமாக தெரியுது எங்களுக்கு, அல்லது அதனுடைய தொட்டு பார்த்தா வலுவழுப்பா இருக்கும், நீர் அப்படி இருக்காது. அதனுடைய இயல்புகளை எங்களால கூற முடியும். வேற வேற பதார்த்தங்களுக்கு வேற வேற இயல்பு. அப்ப அதுல நாங்க சில பொருட்களின் பௌதிக இயல்புகளைத்தான் இங்க பார்க்க போறோம். அதுல பாருங்க, முதலாவது சொல்லப்பட்ட விஷயம் பளபளப்பு. பளபளப்புண்டா உங்களுக்கு தெரியும். நாங்க பளபளப்புது எதை சொல்லுவோம்? எங்களுக்கு மினுங்க வேணும். எங்களுக்கு இப்போ ஒளிபட்டு அல்லது நல்ல மினுங்க சாரி ஒன்று கட்டிட்டு நைட்ல பாருங்க லைட் படைக்குள்ள ஒரு ஒளி தெரிப்பொண்டு நடக்கும். அதுல பட்டு நல்ல பளபளப்பா தெரிச்சு வர்றதுதான் நாங்க பளபளப்பு என்று சொல்லுவோம். அல்லது இந்த தகரத்துல பாருங்க பிள்ளைகள், நல்ல புதுசா தகரம் அடிச்சிருந்தா உங்களோட கேட்டுக்கு அல்லது வேலியில தகரம் அடிச்சிருந்தா அதுல சூரிய ஒளி பட்ட உடனே ஒரு தெறிப்பொண்டு ஒளி தெரிக்கிறத பார்ப்பீங்க. அதுல என்ன நாங்க பாக்குறோம்? அந்த பதார்த்தத்தின் மீது விழுகின்ற ஒளி பட்டு தெரிப்பதன் காரணமாகத்தான் அது பளபளப்பாக தோன்றுகிறது. உங்களுக்கு அந்த பௌதீக இயல்புக்குரிய அதுக்குரிய ரீசன் அப்படின்னா என்னன்றதுதான் இந்த எளிய அறிமுகத்துல சொல்றாங்க. இந்த விஷயத்த உங்களுக்கு வாசிச்சாலே விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. பளபளக்குறன்னு நாங்க இதை சொல்லுவோம், லைட் பட்டு தெரிக்கிறதான் சொல்லுவோம். அதை நாங்க எப்படி சொல்றோன்னு சில வேலை தெரியாம இருக்கும். பளபளப்புன்னு கதைச்சிருப்போம், பேச்சு பேச்சு மொழியில நாங்க நிறைய யூஸ் பண்ணிருக்கோம். பளபளப்புண்டா என்னன்னு தெரியாது. ஏதோ ஒரு பதார்த்தத்துல ஒளிபட்டு தெரித்தல், அதான் பளபளப்பு. இரண்டாவது பௌதிக இயல்பு பாருங்க, வன்மை. வன்மை என்று சொல்லப்படுவது கடினத்தன்மை. அதாவது ஹார்ட்டா இருக்கு, வன்மையாக இருக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு உதாரணமாக இரும்பு. இரும்புங்களால வளைக்க முடியவில்லை. அதாவது ஒரு பெரிய இரும்பு, மொத்தமா இருக்கிற ஒரு இரும்பு தடிய இரும்பு கம்பியோடு எங்களால வளைக்கலாம இருக்கு. என்ன காரணம்? அதனுடைய வன்மை. அல்லது இரும்புல நாங்க மிகத்தால ஒரு கோடு போட்டு அதுல என்ன செய்ய இயலாது, கீறலை ஏற்படுத்த இயலாது, தேய்வு எங்களால அதை தேய வைக்க இயலாது. ஆகவே வன்மை என்று நாங்கள் சொல்லுவது தேய்வடைவதோ அல்லது கீறல்களுக்கு எதிராகவோ அந்த பதார்த்தம் கொண்டிருக்கிற தடை. பதார்த்தம் கொண்டிருக்கிற தடை. கம்பி, இரும்பு கம்பியை வளைக்க முடியாது, அந்த இரும்பு ஆனது தடையை கொண்டிருக்கிறது. அந்த தடைதான் வன்மை என்று சொல்லப்படுது. இதுல வன்மை என்று சொல்லப்படுகிறது. சரியா? நம்ம இப்ப பளபளப்பு பார்த்திருக்கிறோம், வன்மை பார்த்து. அடுத்தது பாருங்க, நொறுங்கக்கூடிய தன்மை. இப்ப நொறுங்கக்கூடிய தன்மை என்றா என்னது? அதாவது ஒரு கண்ணாடி நொறுங்கி போகும், அப்பளம் நொறுங்கி போகும். என்னன்றது தானாக நொறுங்குதா? சும்மா அப்பளத்தை பொறிச்சிட்டு வச்சா தானே நொறுங்கிடுமா? இல்ல, ஒரு விசையை வழங்கும் பொழுது சிறு துண்டுகளாக நொறுங்கி போகுது.
அப்பளத்தை பொரிச்சிட்டு வச்சு அது அப்படியே தான் இருக்கு. கையால புடிச்சு நசிச்சாதானே என்ன செய்யும்? அப்பளம் நொறுங்கி போயிடும். அல்லது கண்ணாடி அது ஓ, சும்மா கொழுவி இருக்கேக்க எல்லா சுவர்ல இருக்கேக்க எல்லா ஒரு அலமாரியில இருக்கேக்க அது அப்படியே தான் இருக்கு. கண்ணாடி மாதிரி தான் இருக்கு. ஒரு கல் எடுத்து கண்ணாடிக்கு எரிஞ்ச உடனே என்ன நடக்குது? சிறு துண்டுகளாக நொறுங்குது. அப்ப விசையை வழங்கும் பொழுது என்று சொல்லப்படுவது நாங்க செய்கின்ற ஏதோ ஒரு செயல். தள்ளுறமோ, உதைக்கிறோமோ, குத்துறோமோ, விசை ஏதோ ஒரு விசையோட கொடுக்குறோம். கல்லால எரியிறோம்ன்ற அந்த எரியிறது தான் விசை. இல்லைங்களா? அப்ப விசை என்றா என்னன்றது தொடர்பாக நீங்க 9ஆம் ஆண்டுல தான் படிக்க இருக்கிறீர்கள். அந்த வார்த்தை சில வேளை உங்களுக்கு புதுசு. எது? விசை என்கிற வார்த்தை. இப்போதைக்கு விசை என்றா தள்ளுறது, அடிக்கிறது, இழுக்கிறது அந்த மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. அதுதான் விசை. தள்ளுதல் அல்லது இழுத்தல், அடித்தல் எல்லாமே விசைதான். சரியா? ரைட். அப்ப விசைய நாங்க குடுக்கேக்குள்ள அது நொறுங்கி போச்சுட்டா அது நொறுங்கும் தன்மை கொண்டிருக்கு. அப்ப அதுக்கு உதாரணம் என்ன சொல்லுவீங்க? நொறுங்கக்கூடியது கண்ணாடி நொறுங்கும், அப்பளம் நொறுங்கும், கறி கட்டைகளை உடைச்சா நொறுங்கும். சரி, அந்த மாதிரி கரியும் நொறுங்கும் தன்மை கொண்டிருக்கு. சரி, அப்ப நொறுங்குற தன்மை என்றா என்னன்றது இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கு. நொறுங்கக்கூடிய இயல். சரி, அடுத்தது வெப்பத்தை கடத்தக்கூடிய தன்மை. ரைட். வெப்பத்தை கடத்தக்கூடிய தன்மை என்றா ஒரு இந்த சந்தர்ப்பத்தை நினைச்சு கொள்ளுங்க. உங்களோட வீட்டுல அம்மா சமைக்கிறா, அடுப்புல கறி இருக்குது. கறி கொதிச்சு கொண்டிருக்கேக்க கறியை நல்லா கிண்டி விடுறதுக்காக ஒரு கரண்டியை எடுத்து நல்லா கிளறி விடுறோம். அதுக்கு பிறகு மறந்து போய் கரண்டியை உள்ளுக்கே வச்சுட்டு அவ தண்ட வேலையை பார்த்துட்டு வந்து திரும்பவும் அந்த கரண்டியை தொட்டா என்ன செய்யும்? கரண்டி என்ன செய்யும்? சுடும். என்ன எதனால சுடுவது? சூடாக இருக்கிற கறிக்குள்ள கரண்டி இருக்குது. சரியா? ஆனா சட்டி எங்க இருக்கு? சட்டி அடுப்புல இருக்கு. சட்டிக்கு மேலதான் கரண்டி இருக்குது. அப்ப கரண்டி அடுப்புக்குள்ள வைக்கல, ஆனா சுடுகிறது. எப்படி? அடுப்புல இருக்கிற வெப்பம் அந்த சட்டிக்கு வந்து சட்டி சூடாகி அதுக்கு பிறகு வெப்பம் கறியை சூடாக்கி கறியும் சூடாகி கொதிச்ச பிறகுதான் அந்த வெப்பம் கரண்டிக்கு வந்து கரண்டியில இருந்து கையை பிடிக்க சுடுது. அப்ப வெப்பம் கடத்தக்கூடிய தன்மை என்றது அந்த பதார்த்தத்தினூடாக வெப்பம் போகுமா? அதாவது சட்டியில இருந்து சட்டி சூடானாத்தான் உங்களுக்கு கறி சூடாகும், கறி சூடானா கரண்டி சூடாகும். அப்ப வெப்பத்தை கடத்தக்கூடிய தன்மை. இதே ஒரு அகப்பை வச்சிருந்தா வேண்டா அம்மா ஒரு அகப்பை என்றா தெரியும் தானே பிள்ளைகள்? அகப்பைக்கும் கரண்டிக்கும் வித்தியாசம் தெரியும். அகப்பை என்றா மரப்பிடி போட்டு, கரண்டி என்றா அலுமினியம் கரண்டியோ ஏதோ ஒண்ணு. அப்ப எங்களுக்கு அகப்பை வைக்க அந்த மாதிரி பிடி சுடாது. நீட்டு பிடியா இருக்கும், மரத்தாலான பிடியா இருக்கும், அது சுடையில. ஆனா கரண்டிய வச்சா சுடும். அப்ப எது வெப்பத்தை கடத்துகிறது என்றா மரம் கடத்தேல, ஆனா அந்த கரண்டி கடத்துகிறது. அதுதான் வெப்பத்தை கடத்தக்கூடிய தன்மை. இது ஒரு இயல்பு. பதார்த்தத்தின் ஊடாக வெப்பத்தை கடத்துகின்ற ஆற்றல். சரி, அப்ப அது சில பொருட்களுக்கு தான் இருக்கு. இப்ப மரத்துக்கு இல்ல வெப்ப கடத்தக்கூடிய திறன். ஆனா ஒரு அலுமினிய பொருட்களுக்கு இருக்கு, வெப்பத்தை கடத்தும். ஆகவே அது ஒரு பௌதீக இயல்பு. அப்ப அப்படி என்றா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா சரி, வெப்பம் கடத்த தன்மை என்றா என்ன? சரி, அதே மாதிரி மின்னை கடத்தக்கூடிய தன்மை. நான் வெப்பத்தை கடத்தும் என்று சொன்னேன் இல்லையா? அலுமினியம் வெப்பத்தை அலுமினியம் வெப்பத்தை கடத்துது. இதே போல மின்னை கடத்தக்கூடிய தன்மை சில பொருட்களுக்கு தான் இருக்கு.
சரியா? இப்ப பாருங்க, எங்களுக்கு கம்பி மின்னை கடத்துவதற்காக கம்பிகள் வந்து தேவைப்படும், அதாவது வயர்கள். அந்த வயருக்குள்ள இருக்கக்கூடிய கம்பி என்ன கம்பி? வயரை நல்லா பிரிச்சு போட்டு உள்ளத பார்த்தீங்கன்னா கம்பிகள் இருக்கு. அந்த கம்பி அந்த கம்பி அந்த கம்பி வந்து மின்னை கடத்தும். அதாவது செப்பு கம்பி மின்னை கடத்தக்கூடிய தன்மையை கொண்டிருக்கு. சரியா? சரி. இப்ப நாங்க இல்லாட்டிக்கு அந்த வெறும் வயரை கொண்டு மின்னை கடத்தலாமா? வெறும் பிளாஸ்டிக் வயரை வச்சு கொண்டு நாங்க மின்சாரத்தை கடத்த முடியுமான்னு கேட்டா இல்ல. ஏன்? பிளாஸ்டிக் மின்னை கடத்தாது. ஆனா செப்பு கம்பி மின்னை கடத்தும். ஆகவே மின் கடத்தும் திறன் என்பது ஒரு பதார்த்தத்தின் ஊடாக மின்சாரத்தை அல்லது மின் சக்தியை கடத்துவதற்கான ஆற்றல் என்று சொல்லும். செப்பு கம்பியை பயன்படுத்தினா மின் கடத்தப்படுவதற்கான ஆற்றல் கூட இருக்கிறது. ஆகவே மின்னை கடத்தும் தன்மை ஏற்படுத்து ஒரு பதார்த்தத்தினூடாக கரண்ட போக விட வேண்டும். சரியா? அது பெரும்பாலும் உலோகங்களினூடாக கரண்ட் போகும்போது இரும்பு, செப்பு, சரியா, நிக்கல், குரோமியம் இந்த மாதிரி உலோகங்கள் மின்னை கடத்தும் தன்மை கொண்டது. அடுத்தது பாருங்க, கணீரொலி. கணீரொலி என்று சொன்னாலே இப்ப எங்களை கோயில்ல மண் அடிச்சா அந்த சவுண்ட் எப்படி கேக்குது? கணீர் என்ற ஒலி என்று சொல்லுவோம். அதாவது திரவியங்கள் ஒன்றோடொன்று மோதும் போது சிறிய நேரம் நிலைக்கும் ஒளியை கொண்டு. இப்ப கோயில்ல மணி அடிச்சு போகுது, திரவியங்கள் ஒன்றோடொன்று மோதுறது. இப்ப கயிறை இழுத்து நாங்க அடிக்கல, அது நாங்க அடிச்சுட்டு விட்டாலும் கொஞ்ச நேரத்துக்கு என்ன செய்யும்? ஒலிக்கு. அந்த மணி வந்து கணீர் என்ற ஒலியத்தான் சொல்லுது. அடிச்சுட்டு விட்டாலும் அந்த சவுண்ட் கொஞ்ச நேரம் கேட்கும். சரியா? அது கணீர் ஒலி. கோயில்ல மணி அடிக்கிறத வச்சுக்கணும், கணீர் என்ற ஒலி. அடுத்தது நிறம். நிறம் என்றா என்னன்னு தெரியும் தானே பிள்ளையார்? கலர். கலர் என்றா ஒரு ஒரு பொருள் என்ன ஒரு பதார்த்தம் கொண்டு இருக்கிற கலர் என்ன, அதான் நிறம். இப்ப கந்தகம் என்றா ஜெலோ கலர். சரியா? இப்ப எங்களுக்கு செப்பு சல்பேட் என்றா ப்ளூ கலர். அதுதான் ஒரு பதார்த்தத்தின் நிறம், கலர் என்னவாக இருக்குது. அடுத்தது பாருங்க, தன்மை. மீள்தன்மை என்றா மீளும் தன்மை, அதாவது திரும்பவும் பழைய நிலைக்கு வாரதுதான் மீளம் தன்மை. விசையை வழங்கும் போது இழுபட்டு பின் விசையை அகற்றியதும் பழைய நிலையை அடையும். விசையை வழங்கும் போது இழுபடுறதுண்டா பிள்ளைகள்? இப்ப நீங்க ஒரு லாஸ்டிக் கொண்ட இழுப்பீங்க தானே, அந்த லாஸ்டிக்கை இழுக்கிறது தான் இழுபடுறது. பிறகு நீங்க அதை கைய விட்டா என்ன செய்யும்? பழைய மாதிரி திரும்ப வந்து நிற்கும். அதுதான் மீள்தன்மை. அப்ப இதே மாதிரி லாஸ்டிக் உங்களுக்கு தெரியும், இழுத்து போட்டு விட்டா பழைய நிலைக்கு வரும். அப்ப உங்களுக்கு வினாக்கள் இதுல எப்படி வினா வந்திருக்குன்றா, இறப்பர் கொண்டுள்ள பௌதீக இயல்பு என்னன்னு கேட்பார். இறப்பர் கொண்டுள்ள பௌதீக இயல்பு என்ன? அப்ப சாதாரணமா பிள்ளைகள் எழுதுறது இழுபடும், ஈயும் அப்படி என்று எழுதுவீங்க. ஆனா ஒரு சயின்டிபிக்கான ஆன்சரை நாங்க எப்படி எதிர்பார்ப்போம்? ஒரு விஞ்ஞான ரீதியாக விஞ்ஞானம் படிச்ச பிள்ளை எப்படி எழுத வேண்டும்ட்டு நாங்கள் எதிர்பார்ப்போம்டா, அந்த இறப்பர் கொண்டுள்ள பௌதீக இயல்பானது மீள்தன்மை என்று நீங்க எழுத வேண்டும் என்றதுதான் எங்களுக்கு விருப்பம். நீங்க இழுபடும் ஈயும் என்றது சாதாரண பேச்சு வழக்குல நாங்க சொல்லுறது. அப்ப நீங்க சயின்ஸ்ல ஆன்சர் எழுதியக்குள்ள அப்படி இழுபடும் ஈயும் என்று எழுதாது. அது ரப்பருக்கு இருக்கிற இயல்பை சொல்றது மீள்தன்மை.
அந்த மீளும் தன்மையை தான் நாங்க அப்படி சொல்றோம். இது சுத்தமான நல்ல தமிழ். முதல்ல இழுபட்டு பிறகு பழைய நிலைக்கு வரும். அப்ப இழுபடும் என்றா இழுபட்டு கொண்டே இருக்குமல்ல, அது மீண்டும் என்ன செய்திடும்? பழைய நிலைக்கு வந்துடும். அப்ப நீங்க இழுபடும் ஈயும் என்று எழுதக்கூடாது. எப்படி எழுத வேணும்? மீள் தன்மை அல்லது மீளும் தன்மையை கொண்டிருத்தல். அதுதான் ஒரு இறப்பரினுடைய பௌதீக இயல்புக்கு மிக பொருத்தமான விடை. சரியா? அப்ப அதுக்கு விசையை வழங்கும் பொழுது இழுபட்டு பின்பு விசையை அகற்றுகிறது. நீங்க கையை விட்ட உடனே நீங்க விசை கொடுக்கறதுன்றது பிடிச்சு இழுக்கிறது. அந்த விசையை நீங்க விட்டா, கையை விட்டா திரும்பவும் பழைய நிலைக்கு வரும். மீளும் தன்மை. சரியா? ரைட். அடுத்தது அடர்த்தி. அடர்த்தி என்பது ஓரலகு கனவளவில எவ்வளவு திணிவு இருக்கிறது. ஓரலகு கனவளவில எவ்வளவு திணிவு காணப்படும் என்பதுதான் அடர்த்தி. அதாவது ஓரலகு கனவளவு என்பது ஒரு மீட்டர் கனம் கனவளவு. ஓரலகு என்கிற வார்த்தையில ஓரலகு என்ற வார்த்தையில ஒரு மீட்டர் கனம், ஒரு மீட்டர் கனம் அதான் ஓரலகு கனவளவு. மீட்டர் கணத்துலதான் கனவளவு சொல்லும். அந்த ஒரு மீட்டர் கணத்துல எவ்வளவு கிலோகிராம் திணிவு இருக்கிறது. அப்ப மேல திணிவும் கீழே கனவளவாலையும் பிரிக்க வேணும். ஒரு பொருளின் அடர்த்தி என்னன்னு கேட்டா, சிறப்பட்ட திணிவை கனவளவால பிரிச்சா வாரதுதான் இந்த அடர்த்தி. திணிவை கனவளவினால் வகுப்பதன் மூலம் அடர்த்தி பெறப்படும். சரியா? அப்ப அது அடர்த்தி என்றால் என்னன்னு கேட்டா, ஓரலகு கனவளவில் உள்ள திணிவு சொல்லு. இப்ப நாங்க இன்றைக்கு பார்த்திருக்கிற விஷயம், முதல்ல நாங்க சேர்வைகள் பற்றி பார்த்திருக்கிறோம். சேர்வைகள்ல என்னென்ன பார்த்தனாங்க? பிரதானமாக காணப்படுகின்ற சேர்வைகளும் அந்த சேர்வைகள்ல என்னென்ன மூலகங்களும் காணப்படுதுன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு பிறகு பதார்த்தங்கள் கொண்டுள்ள பௌதீக இயல்புகள் பற்றி பார்த்திருக்கோம். இப்ப உங்களுக்கு இன்றைய வகுப்புல படிச்ச விஷயங்களை நாங்க திரும்ப பார்த்திருக்கிறோம். இதுல பாருங்க, சேர்வைகளும் அந்த சேர்வைகள் அடங்கி இருக்கிற மூலகங்களும் உங்களுக்கு புத்தகத்துல தரப்பட்டு இருக்கு. பாருங்க, செப்பு சல்பேட் இருக்கு, சோடியம் குளோரைட் இருக்கு, சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கு, கல்சியம் கார்பனேட் இருக்கு, கார்பனீரோக்சைடு இருக்கு, நீர் இருக்கு. இது ஒவ்வொரு சேர்வையிலையும் இருக்கக்கூடிய மூலகங்களும் தரப்பட்டு இருக்கு. இதை நீங்க அட்டவணையா அடிச்சிருக்கிறீங்க. இன்றைக்கு படிச்ச விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். உங்களுக்கு டவுட் எதுவும் இல்லாட்டிக்கு நாங்க அடுத்த வகுப்பில இந்த பௌதீக இயல்புகளினுடைய தொடர்ச்சியை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.